கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, விண்ணில் இருக்கிற நம் தந்தையின் பிள்ளைகளாகுவதற்கு நம் அனைவருக்கும் ஒரு அடிப்படை தகுதி தேவைப்படுகிறது. குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பிரதிபலிக்கிறார்கள். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை எதிரிகளை நேசிக்க தொடங்கும் போது தான் நாம் காட்டுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா கடவுள் சூரியனை நல்லவர்கள் மீது மட்டுமல்ல தீயவர்கள் மீதும் உதிக்கச் செய்கிறார். மழையை நீதிமான்கள் மீது மட்டுமல்ல தீயோர்கள் மீதும் விழச் செய்கிறார். எனவே கடவுள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அவர் தயவை இரக்கத்தை காட்டுகிறார். நாம் தந்தையாகிய இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். நம் நண்பர்களை மட்டுமல்ல எதிரிகள் உட்பட அனைவரையும் நேசிக்கும் போதுதான் நாம் கடவுளின் குழந்தைகள் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து காட்டுகிறோம். இதைத்தான் யோவான் தனது நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கூறுகிறார், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அதான் சாட்சியம். எனவே எதிரிகளை அன்பு செய்வதற்கான இரண்டாவது காரணம், நாம் வித்தியாசமான ஒரு வாழ்வை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நேசிப்பவர்களை மட்டுமே நாம் நேசிப்போம் என்றால் அப்படி என்ன பெரிய காரியம் செய்துவிட போகிறோம்? நாம் நம் நண்பர்கள் நேசிப்பதாலும் நமக்கு நல்லது செய்பவர்களை நேசிப்பதாலும் கடவுளின் கட்டளையை நாம் உண்மையிலேயே பின்பற்றுகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இது தவறு என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் நேசிப்பது உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? உங்களை நேசிக்க நபர்களை நேசிப்பது ஒரு எளிதான செயல். உங்கள் எதிரிகளை நேசிப்பது தான் கடினமான ஒரு செயல். உங்கள் நட்பு வட்டம் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இரக்கம் காட்டுங்கள். பிறர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்களை பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும். அவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் நம் இரக்கத்தை பெறுகிறார்கள். ஏனென்றால் நாம் கடவுளிடமிருந்து அதை பெறுகிறோம். கடவுள் நம் அனைவருடைய தந்தையாக இருக்கிறார். யூத ராபிகளிடையே கடவுள் எகிப்தியர்களை செங்கடலில் மூழ்கடித்த நிகழ்வுகளை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். எகிப்தியர்கள் இஸ்ராயல் மக்களை துரத்தி வருகிறார்கள். செங்கடலை கடந்துவிட்ட இஸ்ரேல் மக்களை அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். கடல் நீர் பொங்கி எழுந்து அனைத்து எகிப்தியர்களும் மூழ்கி இறந்து போய்விடுகிறார்கள். இதனை கண்ட வானதூதர்கள் மகிழ்ச்சியில் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். ஆனால் கடவுளோ மிகவும் சோகமாக, என்னுடைய படைப்புகள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறது, நீங்களோ என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று கடவுள் வேதனைப்பட்டாராம். இதுதான் கடவுளுடைய அன்பு. கடவுளின் அன்பை நாம் எதனோடும் ஒப்பிட்டு கூற முடியாது. அவரது அன்பு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பு. இந்த கடவுளுடைய அன்பை நாம் நமது மனித இயல்பில் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் நமது அறிவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. கடவுள் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரையும் தனது பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார். ஆனால் நாமோ மக்களை பிரித்து பார்க்கிறோம். காரணம், கடவுளை நாம் தந்தை என்று சொல்கிறோமே தவிர அவரை தந்தையாக நாம் பார்க்கவில்லை. ஒருவேளை அவரை நமது தந்தையாக பார்த்திருந்தால் நிச்சயமாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நம்மிலே இருந்திருக்கும். இயேசு அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய மனநிலையை அவர் பெற்றிருந்தார். எனவே தான் அவரால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை அவரால் வெளிப்படுத்த முடிந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களை பிரித்து பார்க்காமல் நம்மில் ஒருவராக, நம்மோடு உறவாடக்கூடிய மனிதர்கள் ஒருவராக பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும்.
அப்படி பார்ப்பது தான் நாம் கடவுளை நமது தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலையை பெற்றிருப்பதாக அர்த்தம் கொள்ள முடியும். இல்லையென்றால் வெறுமனே கடவுளை வார்த்தைகளில் தந்தை என்று அழைப்பவர்களாகத்தான் நாம் இருக்க முடியும். அன்பில், அதுவும் கிறிஸ்துவ அன்பில் நாம் வளர வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. அந்த கிறிஸ்துவ அன்பு என்றால் என்ன? இயேசு அன்பின் நிறைவுக்கு, முழுமைக்கு கடவுளை உதாரணமாக தருகிறார். கடவுள் நல்லவர், தீயவர் என்று பாராமல் அனைவர் மேலும் தனது கதிரவனை பரட வருகிறார். அனைவருக்கும் மழை கிடைக்கச் செய்கிறார். ஒருவன் நல்லவன் என்பதனால் அவனுக்கு ஒன்றும், மற்றவன் கெட்டவன் என்பதால் அவனுக்கு ஒன்றும் கடவுள் ஒருபோதும் செய்வதில்லை. அதுதான் அன்பின் நிறைவு. அந்த அன்பின் நிறைவு தான் கிறிஸ்துவ அன்பு. அந்த கிறிஸ்துவ அன்பைத்தான் நாம் பின்பற்ற கடவுள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏன் இந்த கிறிஸ்துவ அன்பு நமக்கு கட்டாயம் தேவை? இந்த கிறிஸ்துவ அன்பு நம்மில் இருக்கிற போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிற தகுதியை பெறுகிறோம். கடவுளின் பிள்ளைகளாக, அவரின் உரிமை குடிமக்களாக நாம் மாற வேண்டுமென்றால் அதில் நாம் எந்த சமரசமும் செய்து கொள்ளவே முடியாது. இந்த கிறிஸ்துவ அன்பு என்பது இதற்கு மேல் அன்பு என்ற ஒன்று இருக்க முடியாது என்கிற ஒரு உணர்வை அது நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் படைக்கப்பட்ட நோக்கமும் இந்த அன்பில் நிலைத்து வாழ்வதற்காகத்தான். ஆக கிறிஸ்துவ அன்பு என்பது நமது வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை இது நமக்கு மிக தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த மனித சமுதாயத்திலே வன்முறைகளால், வெறுப்பால், பகைமை உணர்வால் சிதைக்கப்பட்டு சீரழிந்த நிலையில் இன்றைக்கு காணப்படுகிறது. இதனை சரி செய்ய இந்த அன்பு என்கிற இந்த மருந்தால் மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும் என்பது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனை. எனவே அந்த போதனையை நமது வாழ்வாக மாற்றி வாழ்ந்து காட்ட இயேசு இன்றைக்கு நம்மை இந்த திருப்பலியின் வாயிலாக அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு வாழ்வை வாழ வரவேண்டி இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.